அம்மா, வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்பவே ஸ்பெஷலான டே. ஸோ இந்த மெமரியை கண்டிப்பாக டாக்குமெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த விளாக் பண்ணியிருக்கேன். நான் கனடா வந்து 2 இயர்ஸ் ஆகுது. ஆனால் நான் ஒரு டைம் கூட பஸ்ஸில் போனதே கிடையாது. போகணுன்னு பிளான் பண்ணுவோம், பட் போனதே இல்லை. ஸோ இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ஸில் போகிறது தான் விளாக் பண்ண போகிறேன். அண்ட் இன்றைக்கி என்ன ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நான் தனியாகவே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இங்கே வந்ததுலேருந்து நான் தனியாக வந்து பெருசாக இங்கே பக்கத்தில் தான் போவேன் ஒழிஞ்சு கொஞ்சம் பக்கத்து சிட்டி அந்த மாதிரி கூட நான் போனதில்லை. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல்னால நான் விளாக் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி என்னோடய பம்பிள் பிஎஃப்எஃப் ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை தான் மீட் பண்ணுறதுக்காக நான் மிஸ்ஸிசாகா வந்திருந்தேன். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு டோசா பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த பிளேஸ்க்கு பக்கத்துலேயே வந்து ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கேயும் போகலான்னு சொல்லி பிளான் தான். அது எல்லாமே உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி 2 பஸ் மாதிரி தான் நான் வந்து இந்த லொக்கேஷன் ரீச் ஆக போகிறேன். பட் ஃபர்ஸ்ட் பஸ் ரொம்ப க்ரௌடடாக இருந்தனால நான் பெருசாக எந்த கிளிப்ஸுமே எடுக்கல. செகண்ட் பஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு. அதனால் ஜாலியாக ஃபியூ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். ஐம் சூப்பர் எக்ஸைட்டட், செம்ம ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரைட். ஐம் ஸோ ஹாப்பி. இன்றைக்கி வந்து ஒரு ஷாப் போகிறதுக்காக தான் வந்தேன். அது எங்கே இருக்குன்னா, இதோ இங்கே தெரியுதா, இங்கே தான் நான் போகிறேன். அதுக்காக தான் வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக. என்னோடய ஃப்ரெண்ட் வரதுக்கு இன்னுமே டைம் இருக்குது. 45 மினிட்ஸ் ஆகும் அவள் பஸ் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் சும்மா நம்ம ஏதாவது டைம் பாஸ் பண்ணுவோம், எங்கேயாவது போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி யோசித்தேன். பட் இங்கேயே வந்து ஃப்ளைட் சீயிங் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நான் அந்த பஸ் ஸ்டாப்லேயே வெயிட் பண்ணிட்டு சும்மா ஃப்ளைட்ஸ் போகிறது இதெல்லாத்தையும் வந்து விளாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பொறுமையாக வந்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம், நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு கோவில்லையே வெயிட் பண்ணலாம், அப்புறம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாப் டூ அந்த டெம்பிளுக்குமே இன்னொரு பஸ் இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ தூரம்லாம் இல்லை. ஸோ நம்ம பொறுமையாக நடந்து போகலாம், நமக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, நான் ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் இறங்கி இன்னும் டைம் இருக்கே, பேசாமல் அந்த ஃபஸ்ட் ஸ்டாப் டூ இங்கே இந்த லொக்கேஷனுக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரைட்டாக நடந்தே வந்துடலாமா அப்படின்லாம் யோசித்தேன். பட் அதுவும் கம்மியாக தான் காமிச்சது. பட் ஸ்டில் ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருந்ததுனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். இந்த லொக்கேஷனில் இருக்க கோவிலுக்கு நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நான் பிராம்டனில் இருக்க முருகர் கோவில் போயிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்கார்ப்ரோவில் ஃபேமஸாக இருக்க கனடா கந்தசாமி டெம்பிள் அங்கேயும் போயிருக்கேன் நிறையா தடவை. பட் ஆனால் இங்கே வந்ததில்லை. ஸோ அவள் சொன்னதுமே ஓகே போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் இப்போ வந்து கந்தசஷ்டி விரதம் வந்து நான் இருக்கேன். ஸோ நானும் வெஜிடேரியனால் தான் அந்த தோசை ஸ்டாப் போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். பட் ஆனால் இவள் டெம்பிள் போகலான்னு சொன்னதே எனக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. நானே போகணுன்ட்டு இருந்தேன். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஓகே சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்ட் வந்து இந்த ஸ்டாப்புக்கு தான் வர போகிறாங்க. பஸ் இங்கே தான் வரப்போகுது. அண்ட் இங்கே ஆப்போசிட்டில் தான் நாங்கள் வந்து ஒரு கோவில் போகிறோம். நாங்கள் அங்கே காமிச்சோம்ல அந்த ரெஸ்டாரண்ட், அங்கே போகிறது தான் பிளானு. பட் ஆனால் இந்த கோவில் வந்துட்டு சடனாக நாங்கள் பிளான் பண்ணது. ஸோ லெட்ஸ் சீ. இந்த ஸ்டாப்பில் தான் நின்றுருக்கோம். இந்த சைட் போனால் தான் கோவில் வரப்போகுது. கோவில் வந்துட்டு இந்த கோல்ட் ஸ்டாக்கு பக்கத்தில் தான் இருக்குது. என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சிவா சத்யநாராயணன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில். அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே தான் இருக்குது, அந்த கோல்ட் ஸ்டாக்குக்கு பக்கத்தால் இந்த ஸ்டாப்பில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரே கோவில்லையே நிறைய சாமி வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய சாமி வந்துட்டு இந்த கோவிலில் இருந்தது. முருகர், ஆஞ்சநேயர், மித்த சாமிங்களும் நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே வந்து சாமி கும்பிட்டு வாக் பண்ணியே நாங்கள் வந்துட்டு டோசா சவுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த ஷாப் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அண்ட் என் ஃப்ரெண்ட் சஜஷன் படி நான் வந்துட்டு இந்த மினி இட்லி சாம்பார் செட் அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு மசால் ரோஸ்ட் அண்ட் பொடி ரோஸ்ட் வாங்கினா எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு நார்த் இந்தியன் ஷாப் மாதிரியே இல்லாமல் சவுத் இந்தியன் ஃப்ளேவராக தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது.
டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். 10:30 ஆகிடுச்சு அண்ட் பிரசாந்த் தான் பிக்கப் பண்ண வந்து நான் லேட் ஆகிடுச்சுங்கிறதுனால. அண்ட் இந்த வீடியோ எனக்கு பர்சனலி ரொம்ப ஃபேவரட் அண்ட் ஒரு சூப்பரான மெமரியாக இருக்குங்கிறனால தான் நான் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் பர்த் ரைட் அண்ட் ஆல்சோ என்னோடய ஃபர்ஸ்ட் பம்பிள் ஃப்ரெண்டை மீட் பண்ணதுங்கிறதுனால. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். பை.